இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோ சைக்கிளில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, an engine working on auto cycle as a volume of 0.5 meter cube. இதில் என்ன சொல்கிறாங்க, வால்யூம் வந்து 0.5 meter cube கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சைக்கிள் பார்க்கணும். ஸோ இட் இஸ் ஏ ஆட்டோ சைக்கிள். ஸோ ஆட்டோ சைக்கிள்னால் இம்மிடியட்டாக பிவி டயக்ராம் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ தட் யூ கேன் easily take the data from the given question. So this is P volume. PV diagram draw பண்ணிடுங்க. So we know that in auto cycle it consists of two constant volume and then two adiabatic process. So this is adiabatic process. Okay, so this is state 1, state 2, state 3 and then state 4. So 1, this is constant volume heat addition, this is a expansion process, this is reduction process. Okay, so 1 to 2 adiabatic compression and then 2 to 3 constant volume process and then 3 to 4 adiabatic expansion and then 4 to 1 that's a constant volume heat rejection. Okay, so இப்போ question படிக்கலாம். It has a volume of 0.5 meter cube அப்படின்றாங்க. ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, என்ஜினுடைய லைக் எ ஸ்ட்ரோக் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் தட் இஸ் என்ஜின் ஒர்க்கிங் ஆன் ஆட்டோ சைக்கிள் 0.5 meter cube. ஸோ given data ஸோ they given V1 கொடுத்துருக்காங்க, that is that I take as a volume. Okay, so 0.45 meter cube and then the pressure at 1 bar and temperature 27 degrees Celsius. So beginningல இதோடைய pressure வந்து P1 வந்து 1 bar இருக்கு and then temperature T1 வந்து 27 plus 273. So ஏன்னா கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 303 கெல்வின். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, at commencement of compression stroke. So starting of compression stroke சொல்லியிருக்காங்க. At the end of the compression stroke the pressure is 10 bar. அப்போ எண்டு எங்கே நடக்குது, கம்ப்ரெஷன் எங்கே நடக்குதுன்னா செகண்ட் ஸ்டேட், இங்கே தான் ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ எண்டிங் வந்து இங்கே முடிக்குது. ஸோ அப்போ P2 கொடுத்துருக்காங்க. ஸோ P2 equal to 10 bar. So P2 equal to 10 bar. So heat added during the constant volume process, that is constant volume process la heat add பண்றாங்க. So எங்க, so இந்த இடத்துல. So heat addition at 2 to 3. So அது என்ன processனா constant volume, that is heat supplied. So at constant volume process, so 200 kilojoules. So 200 kilojoules வந்து add பண்றாங்க. So நம்மள என்ன கேக்குறாங்க, pressure, temperature and volume at silence point in a cycle. So it means that P1 T1, P2 T2, P3 T3, P4 T4 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸ் கேட்டிருக்காங்க, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் பவர் டெவலப்டு பை த என்ஜின். ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க்கிங் சைக்கிள் பர் மினிட்ஸில் எவ்வளோ 210 ஒர்க்கிங் சைக்கிள் வந்து நடக்குது. அந்த கண்டிஷனில் கேட்டிருக்காங்க. த அஸ்யூம் டு பி அ ரிவர்சபிள் சைக்கிள்னு சொல்கிறாங்க. இட் மீன் தட் there is no losses. Okay, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு வால்யூம் at all the silence point. அப்போ it means that எல்லா பாயிண்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கேட்டிருக்காங்க. தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் தான் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட் ஐ டேக் ப்ராசஸ் 1 to 2. ஸோ we know that ப்ராசஸ் 1 to 2 என்ன, adiabatic compression. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். ஸோ P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 power gamma. ஓகேங்களா. ஸோ P1 V1 power gamma equal to
P2 V2 பவர் காமா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன P2 இது எப்படி எழுதலாம் P2 by P1 equal to V1 by V2 பவர் காமான்னு எழுதிக்கலாமா? ஏன் நான் இப்படி எழுதுதான் நீங்கள் P1 by P2ன்னு எழுதலாம் நத்திங் தான். ஸோ என்ன ஆகும் V2 by V1 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு ரிலேஷன் தெரியுதா V1 by V2 equal to Rன்னு தெரியும். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்முக்காக நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது திஸ் இஸ் R பவர் காமா. நம்மளுக்கு R தெரியுமானா Rே தெரியாது. ஸோ அப்போ R ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ R எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு V1 தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா R equal to that is R we need to know. So P2 P1 தெரியும். ஸோ அப்போ P2 by P1 equal to இந்த காமா இந்த சைடு எடுத்துக்கு வந்தீங்கன்னா 1 by காமாவா ஆகிடும். ஸோ அப்போது R equal to P2 by P1 1 by பவர் காமான்னு எழுதலாமா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ P2 எவ்வளோ தெரியும் 11 பார் கொடுத்துருக்காங்க. P1 வந்து 1 பார். ஸோ காமா ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் 1.4 ஃபார் ஏர். ஸோ திஸ் இஸ் R. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ R ஈக்குவல் டு எவ்வளோ வந்து பாருங்க. ஸோ R ஈக்குவல் டு 5.5 வருது எனக்கு. ஓகேங்களா? R ஈக்குவல் டு 5.5. ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணி V2 கண்டுபிடிக்கலாமா? ஸோ நான் இங்கே இந்த R வேல்யூ எடுத்துமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ P2 by P1 தெரியும். இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தெரியும். என்ன T2 by T1 equal to T2 by T1 equal to என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும் V1 by V2 பவர் காமா மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போது இதுலேருந்து எதனா ஒன்று கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? T1 கொடுத்துட்டாங்க. T2 கண்டுபிடிச்சிடலாமா இப்போ இதுலேருந்து? அப்போ என்ன பண்ணலாம்? T2 by T1 equal to V1 by V2ன்றது எனக்கு Rன்னு தெரியும். ஸோ அப்போ R பவர் காமா மைனஸ் 1. ஸோ அப்போ T2 equal to T1 into R வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 5.5 1.4 minus 1. ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? T2 வந்து கண்டுபிடிக்கலாம். T2 வந்து எவ்வளோ வருதுன்னா எனக்கு 600 கெல்வி. ஸோ P1 தெரியும், P2 தெரியும், T1 தெரியும், T2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம V2 கண்டுபிடிச்சணும். ஏன்னா வால்யூமும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா we know that based on the gas law equation P1 V1 by T1 equal to P2 V2 by T2. ஸோ அப்போ V2 equal to என்ன பண்ணலாம்? T2 by T1 into P1 by P2 into V1 போடலாமா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? திஸ் இஸ் 600 T2 into 1 bar into 0.45 divided by 303 T1 into 11. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிடும்? எனக்கு V2 கிடைக்கும். ஸோ V2 ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ வருதுன்னா இங்கே மேலே எழுதுறேன். V2 எவ்வளோ வருதுன்னா எனக்கு வந்து 0.081 மீட்டர் கியூப். ஸோ யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ V2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சைலண்ட் ப்ராப்பர்ட்டி தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேட் 1 ஸ்டேட் 2ல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு we need to determine the T3 T4 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? we know that heat supplied at constant volume that is process 2 to 3. ஓகேங்களா? 2 to 3ல வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போது ஹீட் சப்ளைட் that is a QS process of 2 to 3 என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? that is MCV T3 minus T2 ஓகேங்களா? ஸோ MCV T3 minus T2 தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் M தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா M கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? M equal to PV equal to MRT. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். PV equal to MRT நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ there is a gas equation.
ஸோ இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுலேருந்து எம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வரும்? P1, that is initial state P1 V1 divided by R T1 ன்னு எழுதலாமா? ஸோ P1 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண சொல்ல நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? P1 வந்து பாரில் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், 1 பார் ஈக்குவல் டு 1 into 10 to the power 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 பார், ஸோ இன்டூ 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஆர் வேல்யூ வந்து கிலோ ஜூல்ஸ் பர் சப்ஸ்டிட் பண்ணுவோம், கிலோ ஜூல்ஸ் பர் கேஜ் கெல்வின்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 இன்டூ தென் வால்யூம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா that is 0.45. ஓகேவா? ஸோ 0.45 V1 divided by R வந்து 287 into 303. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸில் இருக்குது, ஜூல்ஸில் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கிலோ ஜூல்ஸ் 0.287 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண சொல்ல கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? நான் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறதுனால இங்கே ஜூல்ஸ் பர் கேஜியில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து நான் 0.287 போட போதேன்னா 0.287 போட்டிங்கன்னா இங்கே கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணணும், ஹோமோஜீனியஸாக இருக்கணும். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எனக்கு மாஸ் வந்து 0.1517 kg வருது. ஸோ அப்போ மாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சிவி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நோ, சிவி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் 0.718. ஓகேங்களா? அது வந்து கான்ஸ்டன்ட் எப்பவுமே. ஸோ அதை நம்ம போடலாம். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இப்போ இதில் என்ன QS வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 210 மாஸ் வந்து 0.517, சிவி வந்து 0.71 எப்பவுமே கான்ஸ்டன்ட் ஏருக்கு. நெக்ஸ்ட்டு T3 எனக்கு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். T2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் 600. ஸோ இப்போ இதிலேருந்து T3 கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ T3 ஈக்குவல் டு என்ன வரும்? 210, இது அப்படியே டிவைடில் எடுத்து போயிடலாம். 0.517 இன்ட்டு 0.71, 600 மைனஸில் இருக்குது, இந்த சைடு எடுத்து வந்தீங்கன்னா ப்ளஸ் 600 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஐ காட் 1172 கெல்வின். ஸோ அப்போ T3 வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நம்மளுக்கு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் என்ன நம்மளுக்கு தெரியும்? P3 by T3 equal to P2 divided by T2. ஓகேவா? P2 divided by T2. ஸோ இப்போ இதிலிருந்து P3 கண்டுபிடிக்கலாமா? P3 equal to T3 divided by T2 into P2. ஸோ அப்போ T3 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1172 divided by 600 into this one is 11. P2 வந்து 11. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணினா எனக்கு P3 எவ்வளோ வருதுன்னா that is 21.48 bar. ஸோ அப்போ P3ல என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டேன். வால்யூம் என்ன? எனக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். V2 equal to V3. ஓகேங்களா? V2 equal to V3. ஸோ V2 ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிக்கிறதுனால அதை பாயிண்ட் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 0.081 மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்டும் 3ல கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P4, T4, V4 கண்டுபிடிக்கணும். ஸோ 3 to 4 என்ன ப்ராசஸ்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? ப்ராசஸ் 3 to 4. ஸோ என்ன ப்ராசஸ்ஸு? அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? ஸோ அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? P3 V3 பவர் காமா ஈக்குவல் டு P4 V4 பவர் காமா. ஸோ இப்போ இதிலிருந்து P4 கண்டுபிடிக்கலாம். P4 ஈக்குவல் டு P3 இன்ட்டு V3 பை V4 பவர் காமா. நமக்கு என்ன தெரியும்னா V3 V4. ஓகேவா? ஸோ
V4 divided by V3 equal to எப்படி எழுதலாம் V3 V4 V3 equal to V2 னு எழுதலாமா constant volume process அப்போ V4 equal to V1 னு எழுதலாமா அப்போ V1 by V2 ன்றது எனக்கு என்ன தெரியும் R னு தெரியும் ஆனா இங்க எப்படி இருக்கு V2 by V1 னு இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் 1 by R னு எழுதலாமா ஸோ அப்போ இது என்ன எழுதலாம் இதை this is nothing but P3 1 by R power gamma னு எழுதிடலாமா ஸோ அப்போ P3 நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 21.48 into 1 by R எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5.5 ஸோ 5.5 பவர் காமா 1.4 ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதுலேருந்து P4 கண்டுபிடிச்சிடலாமா ஸோ 1.97 bar similarly we know that isentropic process that is a adiabatic process or isentropic process from process 1 3 to 4 so we know that temperature volume relationship T4 by T3 equal to V3 by V4 power gamma minus 1 so again நம்மளுக்கு என்ன வேணும் T4 வேணும் that is T3 into 1 by R power gamma minus 1 ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா T3 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1172 1 by 5.5 gamma 1.4 minus 1 ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா I got the value of 0.4 I got the value of 559 so I got the value of temperature T4 equal to 591.8 Kelvin so இந்த வேல்யூ வருது அப்போ V4 எப்படி கண்டுபிடிக்கலாம் V4 equal to V1 so we know that so V1 equal to 0.5 meter cube ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா percentage clearance ஸோ எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா தட் இஸ் கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை ஸ்ட்ரோக் வால்யூம் ஓகேங்களா கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை ஸ்ட்ரோக் வால்யூம் தான் பர்சன்டேஜ் இந்த கிளியரன்ஸ் வால்யூம்ன்றது என்ன V2னு எழுதலாமா ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன பண்ணலாம் V1 minus V2 இது எழுதுனா எனக்கு என்ன கிடச்சிடும் இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸ் வால்யூம் தெரியும் ஓகேவா ஸோ தட் இஸ் 0.081 divided by 0.45 minus 0.081 into 100 ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் எனக்கு 21.95% கிடைக்கும் இது ஒன்றுமே இல்லை நம்ம ஆல்ரெடி கிளாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ தட் இஸ் திஸ் இஸ் எ சிலிண்டர் ஓகேங்களா இந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகும் டியூரிங் த கம்பஷன் ஸ்ட்ரோக்கு இங்கேருந்து இங்கே போகும் ஸோ இது வரைக்கும் தான் போகும் ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன கம்போஷன் நடக்கிற வால்யூம் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம் சொல்லுவாங்க திஸ் இஸ் VC ஆர் தட் இஸ் V2ன்னு சொல்லுவாங்க இதுதான் கிளியரன்ஸ் வால்யூம் இப்போது இந்த BDCலேருந்து TDC போகுது இல்லையா இதுதான் என்னென்னா ஸ்ட்ரோக் வால்யூம் ஓகேவா ஸ்ட்ரோக் வால்யூம் ஸோ நம்மளுக்கு என்ன வேணால் டோட்டல் வால்யூம் ஸோ தட் இஸ் எ ஸ்ட்ரோக் வால்யூம் இது வந்து ஷிஃப்ட் வால்யூம் சொல்லுவாங்க இது வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லுவாங்க அப்போது டோட்டல் வால்யூம் இதுதான் டோட்டல் வால்யூம் ஓகேவா தட் இஸ் V equal to VC plus VS ஓகேவா ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன வேணும்னா இப்போது கிளியரன்ஸ் வால்யூம் டிவைட் பை டோட்டல் வால்யூம் போட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிடும் பர்சன்டேஜ் கிடச்சிடும் அப்போது கிளியரன்ஸ் வால்யூம் வந்து V2 இந்த டோட்டல் வால்யூம்ன்றது என்ன V1 minus V2 தட் இஸ் எ கிளியரன்ஸ் வால்யூம் தட் இஸ் ஸோ இந்த டோட்டல் வால்யூம் வேணும்னா அப்போ என்ன பண்ணலாம் ஸோ இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் வேணும் தட் இஸ் திஸ் அப்போது டோட்டல் வால்யூம் மைனஸ் திஸ் V2 மைனஸ் கிளியரன்ஸ் வால்யூம் போட்டிங்கன்னா எனக்கு கிடச்சிடும் ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன் தட் இஸ் 21.58 ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கேட்டிருக்கான் எஃபிஷியன்சி கேட்டிருக்கான் ஸோ நம்ம எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன தெரியும் தட் இஸ் ஆட்டோ சைக்கிள் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா QS மைனஸ் QR டெரிவேஷன் போட சொல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மைனஸ் QS ஸோ
ஃபஸ்ட்டு நம்ம QS ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஹீட் சப்ளை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். QR கண்டுபிடிக்கணும். ஸோ QRன்றது ப்ராசஸ் 4 to 1 at constant volume process. ஸோ MCV T4 minus T1. ஸோ நம்மளுக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ M வந்து 0.517 கண்டுபிடிச்சிருக்கோம். CV வந்து அகைன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏர் 7.1. நெக்ஸ்ட்டு T4 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 591.8 minus 303 temperature. So given that is 106 kilojoules. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். QS வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்? 210 மைனஸ் 106 டிவைடட் பை 210. ஸோ இது எவ்வளோ வருது? 0.495 வருது. தட் இஸ் 49.5%. நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னா இந்த ஃபார்மில் வச்சும் போடலாம். ஸோ ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் டு 1 minus 1 by R power gamma minus 1. இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் இதை போட்டாலும் போடலாம், இல்லை QS minus QR வச்சு போட்டாலும் போடலாம். நத்திங் தான். ஓகேவா? ஆர் திஸ். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், அதுவும் சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? தேர்ட் வந்து மீன், ஃபோர்த் வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் கேட்டிருக்கான். ஸோ மீன் எஃபெக்டிவ் pressure. So pressure, that is PM, mean effective pressure கேட்டிருக்கான். So PM equal to நம்மளுக்கு என்ன தெரியும்? work done divided by shift volume, that is VS. அதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ work done என்றது QS minus QR, we know that, divided by shift volume என்ன ஃபார்முலா? that is V1 minus V2. ஸோ நீங்கள் இதே போல் சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் டெரிவேஷனில் சால்வ் பண்ணியிருப்பேன், அந்த ஃபார்முலா வச்சும் போடலாம், இதே வச்சும் போடலாம். நான் இதுதான் ஈஸி, அதனால் இதை வச்சே போடுறேன். 210 மைனஸ் 106. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண சொல்ல அகைன் நியூட்டன், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணோம் ப்ரெஷரை. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் 10 to the power 3 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ வால்யூம் மீட்டர் கியூப். ஸோ தட் இஸ் 0.45 மைனஸ் 0.081 into 10 to the power of 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அகைன் இட் பிகம் ஏ பாரா வரதுக்காக போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வரும், நீங்கள் மறுபடியும் பாரா கன்வெர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2.818 பார், தட் இஸ் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சப்போஸ் இந்த வால்யூமில் 10 to the power 5 போனீங்கன்னா கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வரும்ப்பா. ஓகேங்களா? நத்திங் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து வரும் பவர் டெவலப்டு. எவ்வளோ பவர் வந்து டெவலப்டு ஆகிருக்கு? டெவலப்டு. ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் P இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பர் செகண்ட். ஓகேங்களா? தட் இஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஒர்க் ஒரு செகண்ட் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? ஒர்க் டன் பர் சைக்கிள் இன்டு நம்பர் ஆஃப் சைக்கிள், நம்பர் ஆஃப் cycles per second கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் என்ன? QS minus QR இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைக்கிள் கொடுத்துருக்கான்? 21 சைக்கிள்ஸ் கொடுத்துருக்கான். per செகண்ட்ஸுக்கு வேணும், அதனால் 60 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ QS நம்மளுக்கு என்ன தெரியும்? 210 minus 106 இன்ட்டு 210, தட் இஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க ஒர்க்கிங் சைக்கிள் டிவைட் பை 60. ஸோ செகண்ட்ஸுக்காக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது என்ன வரும்? 364 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா அது ரிசல்ட்டும் போட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது தான்.